அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2024-2025 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் அட்மிஷனுக்காக விண்ணப்பிப்பதற்கு இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnou.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. வீடியோ கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு அட்மிஷன்ங்கிற மெனு இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சில மெனு இதுல வரும். இதுல டீடைல்ஸா இந்த அட்மிஷனை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல அட்மிஷன் ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிற பேஜ் ஓபன் ஆகும். இதுல the following are compulsory for online admission in TNOU. கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளவை அனைத்தும் இந்த அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காக தேவை. வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது இன்டர்நெட் பேங்கிங், ஹையர் செகண்டரி சர்டிபிகேட், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு, கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஸ்கேன்டு காப்பி ஆஃப் அப்ளிகன்ட் ரீசன்ட்லி டேக்கன் கலர் போட்டோ, ஸ்கேன்டு காப்பி ஆஃப் த அப்ளிகன்ட் சிக்னேச்சர். இந்த மாதிரி அட்மிஷன் ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க. திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ஆன்லைன் அட்மிஷன் கொடுத்திருக்காங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க, ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் என்னென்ன ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம் BBA தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர், BA தமிழ் தமிழ் மீடியம் நான் செமஸ்டர், BA சோசியாலஜி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர், BA எக்கனாமிக்ஸ், BA ஹிஸ்டரி, BA இங்கிலீஷ், BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், BCom, BCA and LE, BSc Maths, BSc Chemistry, BSc Botany, BSc Physics, BSc Zoology. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் UG ப்ரோக்ராம்ஸ் வழங்குறாங்க. அப்புறம் PG ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா MA தமிழ், MA Political Science, MA Sociology, MA History, MA English, MA Criminology and Criminal Justice Administration, MCom, MSW, MSc Psychology, MSc Maths, MSc Zoology, MSc Physics, MSc Botany, MSc Geography. இவை அனைத்துமே PG ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றாங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், செமஸ்டர், நான் செமஸ்டர், அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நீங்க இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஸ்டாட்யூட்டரி ரெகுலேட்டரி அப்ரூவல், MBA, B.Ed ஜெனரல், B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன், அப்புறமா வொகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம், ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட். டிப்ளமோ ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ஆர்காலஜி அண்ட் எபிகிராபி, வைல்ட் லைஃப் டூரிசம், டூரிசம் அண்ட் டூர் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், ஜேர்னலிசம், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன், மீடியா ஆர்ட்ஸ். ஏகப்பட்ட கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில். உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம். அப்புறமா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம். இதுல கொடுத்திருக்காங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபைல் 20 பேஜ் இருக்கு. டீடைலா நீங்க ஒரு வாட்டி கிளியரா வாசித்துக்கோங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் விளக்க கையேடு 2024-25, அதாவது ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. UG, PG அண்ட் ஆல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ். எல்லோருக்கும் எப்போதும் உயர்கல்வி என்ற லட்சியத்தோடு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இந்தியாவில் உள்ள திறந்தநிலை பல்கலைக்கழகங்களில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. இந்த யூனிவர்சிட்டியோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா வாசித்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா அட்மிஷன் ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2 விதமான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒன்று கேலண்டர் இயர் அட்மிஷன், மற்றொன்று அகாடமிக் இயர் அட்மிஷன். கேலண்டர் இயர் அட்மிஷன் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதங்களில் கேலண்டர் இயர் அட்மிஷன் நடைபெறும். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அகாடமிக் இயர் அட்மிஷன். ஜூலை மாதங்களில் அகாடமிக் இயர் அட்மிஷன் நடைபெறும். அகாடமிக் இயர் அட்மிஷன் 2024-25 விண்ணப்பிப்பதற்காக 1/7/2024 முதல் 30/9/2024 வரை விண்ணப்பிக்கலாம். கேலண்டர் இயர் அட்மிஷன் 2025 6/1/2025 முதல் 30/3/2025 வரை விண்ணப்பிக்கலாம். அப்புறம் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவத்துடன் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய சான்றிதழ் விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. UG அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 3 இயர் டிப்ளமோ சர்டிபிகேட் முடித்திருந்தால் அதற்கான சான்றிதழ், 2 இயர் ITI சர்டிபிகேட் வைத்திருந்தால் அதற்கான சான்றிதழ், ஆதார் கார்டு காப்பி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் இவை அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். PG அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 3 இயர் டிப்ளமோ சர்டிபிகேட் இருந்தால் அதற்கான சான்றிதழ், 3 இயர் ITI சர்டிபிகேட் இருந்தால் அதற்கான சான்றிதழ், 3 இயர் டிகிரி சர்டிபிகேட் கம்ப்ளீட் செய்ததற்கான சான்றிதழ், ஆதார் கார்டு காப்பி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் இவை அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட் ஃபீஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் என்ரோல்மெண்ட் நம்பர், இஷ்யூ ஆஃப் ஐடென்டி கார்டு, இஷ்யூ ஆஃப் டூப்ளிகேட் ஐடென்டி கார்டு, அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு ஸ்டூடெண்ட் சர்வீஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அட்ரஸ் சேஞ்ச் ஆர் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் கட்டணமாக ₹100, போனவுட் சர்டிபிகேட் ஆர் ஃபீ ரெசிப்ட் ₹250, அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் ஆன் அகாடமிக் இயர் 2024-25 போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பேட்டர்ன்,
ப்ரோக்ராம் கோட், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மீடியம் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்க இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்து உங்களுக்கு தகுதியான கோர்ஸுக்கு எவ்வளவு கட்டணம் வருது என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அனைத்து விதமான கோர்ஸுக்கும் எலிஜிபிலிட்டி, ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு, செகண்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு, தேர்ட் இயர் எவ்வளவு, என்னென்ன மீடியம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே கொடுத்திருக்காங்க அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் டீடைல்ஸ், ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், செகண்ட் இயர் ஃபீஸ், தேர்ட் இயர் ஃபீஸ், மீடியம், அனைத்து விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. டிப்ளமோ ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் அட்மிஷனுக்காக விண்ணப்பிப்பவர்கள் இந்த ஃபைலை ஒரு வாட்டி கிளியரா ரீட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டைம் கோர்சஸ் இருக்கு, சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, வொகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ், அட்வான்ஸ்டு வொகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம், பலதரப்பட்ட கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில். கிளியரா ஒரு வாட்டி உங்களுக்கு தகுதியான கோர்ஸ் விவரங்களை பத்தி ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2024-2025 கல்வியாண்டிற்கான அட்மிஷனுக்கு இணைய வழியில் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். திருப்பி இந்த பேஜ்ல மெயின் பேஜ்லயே ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க ஆன்லைன் அட்மிஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ரைட் சைடுல. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அட்மிஷன் பேஜ் ஓபன் ஆகும். அகாடமிக் இயர் 2024-25 ஆன்லைன் அட்மிஷன் நியூ அப்ளிகன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக டேப் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி விண்ணப்பிக்கலாம். புது கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நியூ அப்ளிகன்ட்ங்கிற அந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அகாடமிக் இயர் 2024-25 ப்ரோக்ராம் டீடைல்ஸ் எல்லாமே இங்கேயும் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கு ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த டேப்பை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ், அப்புறம் பேரண்டல் டீடைல்ஸ், அப்புறமா எஜுகேஷனல் டீடைல்ஸ், ஃபைனலா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட், அதன் பிறகு ஃபீ பேமெண்ட், அந்த மாதிரி ஒரு 5 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. பர்சனல் டீடைல்ஸ்ல அகாடமிக் இயர் ஆல்ரெடி இங்க இருக்கு. கேண்டிடேட் நேம் பிளாக் லெட்டர்ல மதிப்பெண் சான்றிதழ்கள் உள்ளவாறு இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நேம் ஆஸ் பர் ஆதார், ஸ்டூடெண்ட் நேம் இன் தமிழ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, ரிலிஜன், கம்யூனிட்டி கேட்டகரி, காஸ்ட், மதர் டங், இந்த விவரங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் மொபைல் நம்பர் ஆஸ் பர் ஆதார், ஆதார்ல லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் இருந்தா என்டர் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. பிளட் குரூப், மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வித் டிஃபரன்ஸ், செக்யூரிட்டி பர்சனல், சர்வீஸ்மேன், டிஃபென்ஸ் பர்சனல், வார் விடோஸ், செக்யூரிட்டி பர்சனல் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனுவல் இன்கம் கேக்குறாங்க, என்டர் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். இயர் ஆஃப் பாசிங் SSLC எந்த இயர் பாஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த இயர் என்டர் பண்ணிக்கோங்க. யுமிக்ஸ் நம்பர் கேக்குறாங்க, என்டர் பண்ணிக்கோங்க. ABC ID, பேங்க் டீடைல்ஸ், அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கேக்குறாங்க. உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் விருப்பமோ அந்த ப்ரோக்ராம் டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பேரண்டல் டீடைல்ஸ், ஃபாதர் நேம் இன் தமிழ், ஆக்குபேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே என்டர் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் எஜுகேஷனல் டீடைல்ஸ், உங்களது கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், அப்லோட் சர்டிபிகேட் கேக்குறாங்க. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு சான்றிதழ்கள் இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டும். டாக்குமெண்ட்ஸ்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்க சிக்னேச்சர் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு காப்பி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பண்ணி முடிச்சு இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அப்புறமா பேமெண்ட் பேஜ் ஓபன் ஆகும். நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய கோர்ஸுக்கு எவ்வளவு விண்ணப்ப கட்டணம் வருதோ அந்த விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் வழியாவே நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். விண்ணப்ப கட்டணம் பே பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிரியேட் ஆகும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் ஆகும். ஃபைனலா உங்க அப்ளிகேஷனை ப்ரீவியூ பண்ணி ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்கள் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான நபர்களுக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து தகவல்கள் உங்களது இமெயிலுக்கு அல்லது மொபைல் நம்பர்ல தகவல்கள் தெரிவிப்பாங்க. தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு கல்வி உபகரணங்கள் எல்லாமே பின்னர் அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்கப்படும். ஆகவே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2024-2025 கல்வியாண்டில் அட்மிஷன் பெற விருப்பமுள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.